சிந்தித்தேனோ மானிடன் நானேனோ அவதாரம் பெற்றேனோ திருவூற்று நகரில் சமாதி அடைந்தேனோ பெரியவரிட்ட பொன்னுத்தரவு படியும் பண்டாரச் சட்டம் கையில் எடுத்தேனோ எடுத்த சட்டங்காக்க அஞ்சினேனோ யோசித்தேனோ தமிழே அழகு தமிழ் கவியும் அழகு அழகை அழகை அழகு பொங்க சொல்லிக் கொன்றத்தினச் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டதுதான் பொன்னேடு ஆனந்த கோவிலின் பொறுப்பு வாகுத்து ஆனந்த இருவதும் விடுத்து தாத்தா என்ற சொல்லுக்கு மூலப்பொருளாகவும் பெரியவரிடம் பெண் வேரனையும் துறவரம் ஆயுதத்து கொடுத்து இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்த சந்தோஷத்தில் அவன் அகவைது கணக்கெடுத்து வாரென்புள்ள இல்லா பொருளையே நினைந்து எல்லா இடம் தேடி அலைந்து பொல்லா தீவினையை சுமந்து காணும் கண்ணியரை கவர்ந்து கவரும் காதலரை புணர்ந்து மோகத்தீயினிலே மகிழ்ந்து இப்படி வாழ்ந்தன்ன வீழ்ந்தன்ன வாயந்தாயின் பாசத்தில் வளரவில்லை தந்தை நேசத்தில் சிகரவில்லை எவ்வித மளமாயை ஈழும் உளரவில்லை ஐம்பூலங்களை அடக்கி ஆசவாசங்கள் தூரந்து துறவர நீளை புகுந்து நாணத்தை தேடியவர்களும் தேடுகின்றவர்களும் தேடிய பொருளை அடைந்தவர்களும் ஞான மார்க்கத்தில் செல்பவர்களும் அருளையும் பொருளாக்கி பொருளுக்குள் வாழ்பவர்களும் எங்கொடி வழி மக்கள் கங்கை அணிந்த கங்காதரனே மங்கையுடனே மான்மழு ஏந்தி மண்ணில் பிறந்திட்ட என்னை நாதனையாண்டிடவாராய் நஞ்சை உண்ட நீலகண்டனே நச்சு பாம்பின் வேதனை தீக்கும் வேதநாயகரே என்று தை18 குரு பூஜையில் அன்னலிங்கமாய் அமைந்தவரே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஐயனே. இந்த 2026வது வருஷத்தினுடைய முதல் குரு பூஜையான தை18 குரு பூஜையில கவிப்பாடி வர்றது தாத்தா கவிப்பாடி வர்றாங்க. ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிஷி மகானாக அவருடைய 5வது அவதாரத்தினுடைய சிறப்பையும் தை18 குரு பூஜையினுடைய சிறப்பையும் அதே நேரத்துல தை18 அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். அப்ப என்னுடைய அவதாரத்தினுடைய சிறப்பையும் ஏன்னா ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிஷிமருடைய பேர் தான் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அதனுடைய சிறப்பையும் எல்லாத்தையும் ஒன்றுவித்த கருத்துல தான் அதன் எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி சொல்லி வர்றது அந்த கவியவும் கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய 5வது அவதாரத்தை நினைவுபடுத்தி ஆரம்பிக்கிறார் தாத்தா வந்து. ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிஷிமானா எப்படி வானரம்பட்டியில பிறப்பெடுத்து ஊதுப்பட்டியில வந்து ஜீவசமாதி நிலை அடைந்து எப்படி பண்டார சட்டத்துக்காக பெரியவர்கிட்ட பொண்ணு உத்தரவுப்படி ஆனந்த கோயிலுக்கு வந்து அருள்பாலிச்சிட்டு இருக்கிற என்ற வழிக்கு பண்டார சட்டம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக சாமியை வந்து அதுக்கு உன்னோட குருநாதரா தேர்ந்தெடுத்து நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவருடைய ஜீவசமாதி சாமியினுடைய ஜீவசமாதி காலத்துக்கு பிற்பாடும் அப்படிங்கிறதான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய 5வது அவதாரத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து மண்ணில் பிறந்தேனோ மானிடன் ஆனேனோ அவதாரம் பெற்றேனோ திருவூற்று நகரில் சமாதி அடைந்தேனோ அப்படிங்கிறாங்க. ஓ மானிடனாக மானிட பிறப்பு ஏந்தி வானரம்பட்டியில மண்ணில் பிறந்து மானிடனா ஆகிய அதுக்கு பிற்பாடு அவதாரம்ங்கிறத அறிஞ்ச காலத்துல அவர் தன்னைத்தானே தியாகம் செஞ்ச நேரத்துல அது வரைக்கும் வயிற்றுக்கு இற தேடணும், அப்பா அம்மா சொல்படி நடக்கணும், படிக்கணும் அப்படின்னு இருந்த காலமெல்லாம் போய் கம்ப்ளீட்டா அதெல்லாம் உடுத்துட்டு ஆதி சிவனாரும் அம்பாளும் காட்சி கொடுத்து நீ அவதாரம் அப்படிங்கறத நினைவுபடுத்தின வேலையில அவர் என்ன பண்றாரு, அவதாரங்கிறத உணர்ந்த காலத்துக்கு பிற்பாடு தன்னுடைய நிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டு இத்தனை ஓடி ரிஷி மகான்கள் தன்னை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு பிற்பாடு அவருடைய அவதாரத்தினுடைய நிலையை சிறப்பை பண்ணி வந்தாங்க. அதான் அவதாரம் பெற்றேனோ திருவூற்று நகரில் சமாதி அடைந்தேனோ. அவருடைய ஜீவசமாதி அடையப்பட்டது ஊத்துப்பட்டியில. அப்ப திருவூற்று நகரில் சமாதி அடைந்தேனோ பெரியவரிட்ட பொண்ணு உத்தரவுப்படி பண்டார சட்டம் கையில் எடுத்தேனோ. பண்டார சட்டம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அங்க பரப்புறதுக்கு உண்டான சூழலும் சுச்சுவேஷனும் அங்க இல்ல, சூழ்நிலையும் சூழலும் அங்க இல்ல ஊத்துப்பட்டியில.
அதற்காக ஒரு கைலாயம் நிறுவப்பட வேண்டும், அதற்காக ஒரு கொடி ஒளி பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சனாலதான் ஆனந்த கோயிலை தேர்ந்தெடுத்து அது குருநாதரா சாமியா போட்டு வழிநடத்தி கூட்டிட்டு வந்தாங்க. அதனாலதான் பெரியவர்கிட்ட பொண்ணு உத்தரவுப்படி பண்டார சட்டம் கையில் எடுத்தேனோ, எடுத்த சட்டம் காக்க அஞ்சினேனோ, யோசித்தேனோ, இன்று வரைக்கும் அது சீரும் சிறப்புமாக என் மூத்த கொடி ஒளி மக்களை சிறப்பா வழிநடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பண்டார சட்டத்துல இருக்கக்கூடிய தன் மீது பற்றும் நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அப்படிங்கிறத தாத்தா சொல்றாங்க. அடுத்து எதை சொல்லி வர்றாங்க? மொழியினுடைய சிறப்பு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அது இத்தனை மொழிகள் இருந்தாலுமே கவி பாடுவதற்கும் அதே நேரத்துல பொன் சபையில வந்து உரையாடல்கள் நிகழ்த்துறதுக்கும் அதுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி வந்து தூய தமிழான ஆதித்தமிழ் மொழி தான். அதனாலதான் கவியில வந்து ஆதித்தமிழ்ல வட்டத்தமிழ்ல வந்து அவங்க கவி பாடுறது. அப்ப அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லி கவியினுடைய சிறப்பை சொல்லி அதை சொல்றாங்க. தமிழே அழகு, தமிழ் கவியும் அழகு. தமிழ் மொழியே அழகு, மொழிக்கும் இல்லாத சிறப்பு செம்மொழிக்கு உண்டு. அதான் தமிழ். அதான் தமிழே அழகு, தமிழ் கவியும் அழகு. அழகு பொங்க அழகை அழகாய் ரத்தின சுருக்கமாய் சொல்லி கொண்டதுதான் பொன்னியேட்டுல இருக்கக்கூடிய கவி. வாட் இஸ் கவி அப்படின்னு டெபினிஷன் அதுல தாத்தா கொடுக்குறாங்க. கவினா என்ன அப்படின்னா, அழகு பொங்க அழகை அழகாக ரத்தின சுருக்கமா வந்து சொல்லக்கூடியது. எப்படி திருக்குறள் மாதிரி 7 வார்த்தைகள் இருந்தாலுமே அதுக்குள்ள பொருள் வந்து அரை பக்கம் 1.5 பக்கத்துக்கு எழுதலாமோ, அதே மாதிரி ரத்தின சுருக்கமா அப்படி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் நிறைய உள்ள இருக்கும் அடங்கி போய். ஆனா அதுக்கு உண்டான வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் ரத்தின சுருக்கம் இருக்குன்னு. அதான் தமிழே அழகு, தமிழ் கவியும் அழகு. அழகு பொங்க அழகை அழகாய் சொல்லி ரத்தின சுருக்கமாய் சொல்லி கொண்டதுதான், அதுல சொல்லி கொண்டதுதான் பொன்னியேடு. அப்ப தாத்தா பாடக்கூடிய கவியை வந்து பொன்னியேட்டுல வந்து இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க சபையில. அதான் சொல்றாங்க, ரத்தின சொல்லி கொண்டதுதான் பொன்னியேடு அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆனந்த கோயிலில் பொறுப்பு வகித்து ஆனந்த 20 விடுத்து. வேற என்னைய சொல்றாங்க, ஆனந்த கோயில் உள்ள பொறுப்பு வகித்து ஆனந்த 20 அந்த டீனேஜுக்கு உண்டான சேட்டை, அந்த குறும்பு, நையாண்டி, நக்கல், கேளிக்கைகள் அனைத்தையும் விடுத்து புரோரமா ஏந்தி வந்ததை சொல்றாங்க. அதான் ஆனந்த கோயிலில் பொறுப்பு வகித்து ஆனந்த 20 விடுத்து. தாத்தா என்ற சொல்லுக்கு மூலப்பொருளான என் பேரனை துரோரமாக மலைக்கரசரிடம் ஒப்படைத்து இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் சந்தோஷத்துல வாரேங்கிறாங்க. 2020 தை 18 குரு பூஜையில தான் நான் துறவரமா பதவி ஏத்துக்கிட்ட நாள். அப்ப தாத்தாங்கிற சொல்லுக்கே மூலப்பொருள் வந்து பேரன் தான். பேரன் பிறந்தாதான் தாத்தாங்கிற போஸ்டிங்க ஒரு ஆளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவங்க குழந்தைகளுக்கு அவங்க அப்பா மட்டும்தான், இல்லைன்னா அந்த போஸ்டிங் கிடையாது. அப்ப தாத்தாங்கிற சொல்லுக்கு யாருதான் மூலப்பொருளேவும்? பேரன் தான். அப்ப அப்பேற்பட்ட பொக்கிஷமானவரை தான் என்னை குருநாதர் வச்சிருக்கிறாங்க, ரிஷி மகான் பிள்ளைகளை வந்து வழிநடத்தி கூட்டிட்டு போறதுக்கு. அதான் தாத்தா என்ற சொல்லுக்கு மூலப்பொருளான என் பேரனை துரோரமா தத்து கொடுத்து என்னாச்சு, 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததன் சந்தோஷத்துல அவன் அகவைதன கணக்கெடுத்து பாரம் பிள்ளை அப்படிங்கிறாங்க. சாதாரண மானிட சட்டையினுடைய வாழ்க்கை போக்கு எப்படி இருக்கு, அதுல இருந்து வேறுபட்டதுதான் பண்டார சட்டத்தை சார்ந்த கொடி ஒளி பிள்ளைகளினுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது தான் அதுல அடுத்து சொல்றாங்க. சாதாரண மானிட சட்டையினுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு, நில்லா பொருளையே நினைந்து எல்லா இடம் தேடி அலைந்து பொல்லா தீவினையையும் மனதில் சுமந்து காணும் கண்ணியரை கவர்ந்து கவரும் காதலரை புணர்ந்து மோகத்தீனிலே மகிழ்ந்து இப்படி வாழ்ந்தன்ன வீழ்ந்தன்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. நில்லா பொருளையே நினைந்து அப்படின்னு சொன்னால் நிலையில்லாதது, காரு, பங்களா, சொத்து, சொகுசு அப்படின்னு எல்லாமே வந்து எதுவுமே நிலையில்லாத ஒண்ணு. அதான் வந்து நிலையில்லாத பொருட்கள் எதா இருந்தாலுமே குருநாதர் திருவடியை தவிர அதான் அந்த மாதிரி நிலையில்லாத பொருளை நினைச்சவும் மனுஷப்ப வந்து அதை நோக்கியே தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையின் போக்கை வந்து நடத்தி மாண்டுறான். அதான் அதை சொல்றாரு, நில்லா பொருளையே நினைந்து அதை எல்லா இடம் தேடியும் அலைந்து பொல்லா தீவினையை சுமந்து வெளியே தெய்வீகமா காட்சி கொடுத்தும் வெளியே நல்லவன் போல வேஷம் விட்டும் வேடகாரியம் போட்டும் ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சகத்தையும் உள்ளுக்குள்ள அவ்வளவு வக்கரத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு பல பேர் வெளியே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியே தன்னை காட்சி பொருளா நல்லவர் போல வெளியே காட்சி பொருளா காட்டிக்கிட்டு பொல்லா தீவனைய மனதுக்குள்ள சுமந்துருக்கிறாங்க. அதாவது பொல்லா தீவனையை சுமந்து காணும் கண்ணியரை கவர்ந்து கவரும் காதலரை புணர்ந்துனா இல்லற வாழ்வு. அதுல போய் அந்த அன்னைக்கு அவன் பிறந்த காரணத்தை அவ அறியறதுக்கு முன்னாடி அவன் ஒரு பிள்ளைய அவதாரத்தை கூட்டிட்டு வந்துட்டு தன்னுடைய அவதாரத்து நோக்கத்தினுடைய சிறப்பு என்ன,
மானிட அவதாரத்தினுடைய சிறப்பு என்ன, அனுப்பியது நோக்கம் என்ன, ஆட்சி செய்யக்கூடிய மகானியாருங்கிற எந்த கேள்விக்கும் பதில் தேடாத வண்ணம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்வின் போக்கை அமைச்சு கொண்டு அறியாமையே சாலச் சிறந்த வாழ்வுன்னு சொல்லி இருந்து செத்து போயிடுறான் மனுஷனா இருக்கிறவன். அதான் வந்து எனது மோகத்தீனிலே மகிழ்ந்து அடுத்தவன் தன்னை எப்படி பார்ப்பான் எப்படி நினைப்பான் அப்படிங்கிறது கேட்டாப்புல தன்னுடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து தன்னுடைய லக்ஸுரினஸ்ல இருந்து தன்னுடைய எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கிறான். தன்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி அடுத்தவனுக்காண்டியே வாழ்ந்து தனக்கு உண்டான சந்தோஷத்துக்காகவும் தனக்கு உண்டான தேவைக்காகவும் தனக்கு உண்டான தன் திருப்திக்காகவும் வாழாம என்ன செஞ்சுட்டு போயிடுறான். அதான் மோகத்தீனிலே மகிழ்ந்து. இப்படி வாழ்ந்து வாழணுமா இல்ல வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு அதான் கேக்குறாங்க. அப்போ இப்ப ஏற்பட்ட மாய உலகத்துல மூத்த குடி ஒளி மக்கள் ஆகிய பட்டார் சட்டத்தின் பிள்ளைகளை வந்து வழிநடத்தி கூட்டிட்டு போகணும்னா இப்ப ஏற்பட்ட பிள்ளைகனா சட்டத்துக்காகவும் பிள்ளைகள் ரிஷிமகான் பிள்ளைகளுடைய பிரதிநிதியாகவும் நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நினைவில் கூறணுங்கிறது தான் அடுத்த வார்த்தை அதை ஆரம்பிக்கிறாங்க. தாயின் பாசத்திலும் வளரல இவரு, தந்தை நேசத்திலையும் சிகரவில்லை, சிகரத்தை தொட்டுல, சுயம்பு தான் தோன்றியாக வந்தவர், தான் தோன்றியாக துறவரத்தை கையில எடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி அதான் தாயின் பாசத்திலும் வளரவில்லை இளமை பருவத்துல, தந்தை நேசத்திலும் சிகரவில்லை, எவ்வித மல மாயிலும் உளரவில்லை, இல்லற வாழ்விலும் போயிடல, ஐம்புலங்களை அடக்கி ஆச பாசங்கள் துறந்து துறவர நிலை புகுந்து அப்படிங்கிறாங்க. ஞானத்தை தேடியவராய் தேடுகின்றவராய் தேடிய பொருளை அடைந்தவராய், பெரியவற்றிலிருந்து ஞானத்தை தேடியவரா தேடுகின்றவரா தேடிய பொருளை அடைஞ்சிட்டே இருக்கு. பெரியவர் பிள்ளையாக தன் பொன் சபையில தான் மடியில பெரியவர் உட்கார வைக்கிற அளவுக்கு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த போஸ்டிங்ல போய் நீங்க உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதாவது ஞானத்தை தேடியவராய் தேடுகின்றவராய் தேடிய பொருளை அடைந்தவராய் பொருளுக்குள் ஞான மார்க்கத்தில் செல்பவராய் பொருளையும் அருளாக்கி அருளுக்குள் வாழக்கூடியவங்க தான் என்னுடைய மூத்த குடி ஒளி மக்கள் அப்படிங்கிறாங்க. பொருளையும் அருளாக்கி அருளுக்குள் வாழக்கூடியவங்கன்னு சொன்னா காசை வச்சு எந்த தெய்வீகத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. எந்த பிரசன்ட்டையோ ஒளிவையோ காட்சியோ நீங்க விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்ப அதை வந்து பூஜை பொருள் மூலியமாக, அதை வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் மூலியமாக, குரு பூஜையினுடைய செலவினங்கள் பொருட்கள் மூலியமாக, மலைக்கு போவதற்குண்டான வார பூஜைக்கு உண்டான செலவினங்கள் மூலமாக, இப்படி சேர்றது மூலியமாகத்தான் என்ன செய்ய முடியும், அந்த நிலை, அந்த அருள் நிலையை குருநாதர் வந்து நமக்கு வழங்குவாங்க. ரிஷிமகான், நம்ம ரிஷிமான் வந்து நம்ம கூட்டுல வந்து அணுத்துகளா உட்காந்தோ இல்லை ஒளி ஒளியமா உட்காந்தோ நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சு அந்த சிறப்பை நம்ம பெற முடியும். அதான் அருளையும் பொருளையும் அருளாக்கி அருளுக்குள்ள வாழக்கூடியவங்க தான் சட்டத்தை சார்ந்த பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் தாத்தா வந்து பொன் சபையில கவியில பாடி சொல்லிட்டு இருக்கிறப்ப யார் முன்னிலையில யார் பார்வையில அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? மகா சபையில இருந்து ஆதிசிவனார் வந்து அதை உற்றி நோக்கிட்டு இருக்கிறார். திருச்சபையிலிருந்து தாத்தா அந்த கவி பாடும்போது இந்த விஷயங்கள் சொல்லும் போது அதான் சிவனார கடைசி சொல்லி முடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, கங்கை அணிந்த கங்காதரனே மங்கையுடனே மான்மொழு ஏந்தி, கங்கையை தன் தலைமையில வைத்து அணிந்திருக்கக்கூடிய கங்காதரனாகவும் மங்கையுடனே மான்மொழி ஏந்தின்னு அம்பாலோட உட்கார்ந்துருக்கிறார் திருச்சபையில, சரி மகா சபையில. மங்கையுடனே மான்மொழி ஏந்தின்னு சொன்னால் மான் கையில வைத்திருக்கக்கூடிய அவதாரம் வந்து தட்சணாமூர்த்தி அவதாரம், அருள் வடிவம். மழுங்கிறது கோடாரி, மழு கையில வச்சிருக்கக்கூடியது காலபைரவர் அவதாரம். அப்ப தெய்வீகத்துக்கு உண்டான அவதாரமா தட்சணாமூர்த்தியவும் பரிகாரத்தினுடைய கழிப்புக்கு உண்டான அவதாரமா காலபைரவரையும் போட்டு இரு நிலையிலையும் தெய்வீகத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பரிகாரத்தை கழிக்கிறதுக்கும் ஆனந்த கோயிலுக்கு பிள்ளைகள் வர்றாங்க. அப்ப இரண்டு பேத்துக்கும் சிறப்பு பண்ணி கொடுக்குற நிலையில இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சிவனார் எப்படி காட்சி கொடுக்குறாங்க? அதான் மங்கையுடனே மான்மொழி ஏந்தி, மண்ணில் மானிடனாய் பிறந்த மண்ணில் பிறந்திட்ட என்னை நாதனாய் ஆண்டிட வாராய் அப்படிங்கிறாங்க. அதான் அடுத்து என்ன சொல்றாங்க, நஞ்சை உண்ட நீலகண்டரே நச்சு பாம்பின் வேதனை தீக்கும் வேதநாயகரே அப்படின்னு அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது விஷத்தை பார்த்தா தெரிச்சு ஓடக்கூடிய இந்த உலகத்துல விஷத்தை வந்து தூக்கி தூர போடக்கூடிய நிலையில எல்லாருமே அருவறுப்பாக அதை கருதக்கூடிய நிலையில, அதை வந்து ஒரு கொள்ளாத ஒரு தீயவையா கருதக்கூடிய நிலையில அந்த ஆழகால விஷத்துக்கு கூட தன் தொண்டையில வந்து ஒரு இடம் கொடுத்து நீலகண்டார அவதாரம் கொடுத்தவர் தான் ஆதிசிவனார். நச்சு பாம்புக்கு வந்து பாம்பை கண்டா படம் நடக்கும்பாங்க. அப்பேற்பட்ட நிலையில அந்த நச்சு பாம்புக்கு கூட, பாம்பினுடைய வேதனை தீர்க்கக்கூடிய வேதநாயகர் பாம்பு கூட தன் கழுத்துல அணிஞ்சு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் இன்னைக்கு
தை 18 குரு பூஜை அதுவுமாக அன்னலிங்கமா அன்னலிங்கமா இன்னைக்கு வந்து அத்தனை கோடி ரிஷிமகான்களோட காட்சி கொடுத்து, ஒரு பருக்கு அரிசியில 100 ரிஷிமகான் சொன்னா 18 படி அரிசியில எத்தனை ரிஷிமகான்கள் வந்து அமர்ந்திருப்பாங்க. அப்ப அன்னலிங்கமா வந்து காட்சி கொடுத்து இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அருள்நிலை புரியுறாங்க. அப்ப எப்படி ஆழகால விஷத்துக்கு தொண்டையில ஒரு இடம் கொடுத்தீங்களோ, நஞ்சு இருக்கக்கூடிய பாம்புக்கு தான் கழுத்துல ஒரு இடம் கொடுத்தீங்களா, அதுக்கே ஒரு இடம் கொடுத்திருக்கிறப்ப ஆடிய பாதத்தில் எங்களுக்கு ஓரிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கவியை முடிக்கிறேன்.